வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கபில் சிபலுக்கு சட்டத்துறை ரயில்வே அமைச்சராகிறார் சிபி ஜோஷி. கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்க பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு. ரயில்வேயில் கோடிகளுக்கு விற்கப்பட்ட 8 பதவிகள் பன்சால் மீது இறுகுகிறது சிபிஐ பிடி. வங்கக்கடலில் உருவானது மகாசென் புயல். தமிழகத்துக்கு ஆபத்து இல்லை என்ற வானிலை மையம் அறிவிப்பு. விரிவான செய்திகள். அஸ்வினி குமார், பவன்குமார் பன்சாலின் ராஜினாமாவை தொடர்ந்து கபில் சிபலுக்கு சட்ட அமைச்சகமும் சிபி ஜோஷிக்கு ரயில்வே துறையும் கூடுதல் பொறுப்புகளாக அளிக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி ஊழல் வழக்கு தொடர்பாக சிபிஐயின் விசாரணை அறிக்கையை திருத்தியதற்காக உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து மத்திய சட்ட அமைச்சர் அஸ்வினி குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதேபோல ரயில்வே துறையில் கோடிகள் கொழிக்கும் உயர் பதவிகளுக்கு லஞ்சம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலும் ராஜினாமா செய்தார். கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் அடுத்து வரும் லோக்சபா தேர்தலில் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கட்சித் தலைவர் சோனியா மற்றும் துணைத் தலைவர் ராகுல் ஆகியோரின் வற்புறுத்தலாலேயே அஸ்வினி குமார் மற்றும் பவன்குமார் பன்சால் மீது பிரதமர் மன்மோகன் சிங் நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமையன்று இரு அமைச்சர்களும் ராஜினாமா செய்த நிலையில் அந்த இடங்களை நிரப்புவது குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா உள்ளிட்டோருடன் மன்மோகன் சிங் ஆலோசனை நடத்தினார். லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் புதிய அமைச்சர்களை நியமிப்பதை விட தற்போதைய அமைச்சர்களிடம் கூடுதல் பொறுப்பாக இத்துறைகளின் பொறுப்பை ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன்படி மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கபில் சிபலிடம் கூடுதல் பொறுப்பாக சட்டத்துறை ஒப்படைக்கப்படும் என்றும், இதேபோல மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் சிபி ஜோஷியிடம் ரயில்வே அமைச்சகம் ஒப்படைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே சனிக்கிழமையன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அஸ்வினி குமார் தன் மீது உச்சநீதிமன்றம் எந்தவித குற்றச்சாட்டையும் சுமத்தவில்லை என்றும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலேயே பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்ததாகவும் கூறினார். தனது மனசாட்சி தெளிவாக இருப்பதாக கூறிய அஸ்வினி குமார், இதனால் நான் தவறு செய்தவனாக ஆகிவிட மாட்டேன் என்றும் சில அரசியல் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் எப்போதும் காங்கிரஸ் கட்சியின் விசுவாசமான சிப்பாயாக இருப்பேன் என்றும் கூறினார். ரயில்வேயில் குறைந்தபட்சம் 8 உயர் பதவிகள் பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக பவன்குமார் பன்சாலிடம் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் சகோதரி மகன் விஜய் சிங்லா ரயில்வே வாரிய உறுப்பினர் மகேஷ் குமாரிடம் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது சிபிஐ அதிகாரிகளிடம் கையும் களவுமாக சிக்கினார். இருவரையுமே கைது செய்த சிபிஐ இது தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு தகவல்களை திரட்டியுள்ளது. ரயில்வேயில் பணம் கொழிக்கும் 8 உயர் பதவிகளும் இதுபோல பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பது தொடர்பான ஆதாரங்களை சிபிஐ திரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. பஞ்சாபில் உள்ள நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலை, சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் தொழிற்சாலை போன்றவற்றின் முக்கிய பதவிகளுக்கு பன்சாலின் மருமகன் விஜய் சிங்லா லஞ்சம் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. பஞ்சாபில் உள்ள கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையின் தலைமை எலக்ட்ரிக்கல் என்ஜினியராக நரோத்தம் தாஸ் கடந்த டிசம்பர் மாதம் நியமிக்கப்பட்டார். இதற்கான உத்தரவை பெற்று தந்தவர் பன்சாலின் மருமகன் விஜய் சிங்லா என்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக விஜய் சிங்லாவும் நரோத்தம் தாஸும் 16 முறை டெலிபோனில் பேசிய பன்சாலின் தனிச் செயலாளர் ராகுல் பந்தாரியுடன் 4 முறை நரோத்தம் தாஸ் பேசியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் தொழிற்சாலையின் முக்கிய பதவிக்கு தயால் ஆர்யா என்பவரும் பேரம் பேசப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பவன்குமார் பன்சாலிடம் விரைவில் விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. மத்திய அரசு தனிப்பட்டவர்களின் சொத்து அல்ல, மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சபதம் செய்துள்ளார். கொல்கத்தாவில் நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தனது அரசுக்கு எதிராக மத்திய அரசும் அதேபோல பாரதிய ஜனதா மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளும் சதியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். தங்களை மேற்கு வங்க ஆட்சியில் செயல்பட விடாமல் இக்கட்சியை சேர்ந்தவர்கள் தடுப்பதாக குற்றம் சாட்டிய மம்தா பானர்ஜி, நிலக்கரி சுரங்க ஊழல் ராஜாக்களும் ராணிகளும் தனக்கெதிராக செய்யும் சதிகளுக்கு தான் பயப்பட போவதில்லை என்றும் ஆவேசமாக கூறினார். மத்தியில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்றும் மம்தா சபதம் செய்தார். চক্রান্ত করছে না, চক্রান্তের জাল বুনছে সিপিএম, কংগ্রেস, সাথে বিজেপির একাংশ, বাংলা যারা আছে তারা তো আছেই। চক্রান্তটা কি? চক্রান্তদের বদনাম করো, চক্রান্তদের কাজ করতে দিও না, চক্রান্তদের দুর্নাম করো। আর আমিও বলে রাখি, আমি
லோக்சபாவுக்கு இன்னும் 3 முதல் 6 மாதங்களுக்குள் தேர்தல் வரும் என்றும் மம்தா பானர்ஜி கூறினார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள மகாசென் புயலால் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படாது என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த மண்டலம் புயலாக உருவானால் சென்னை மற்றும் தமிழகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வங்கக்கடலில் உருவாகியுள்ள மகாசென் புயல் வடமேற்கு நோக்கி நகரும் என்பதால் தமிழகத்துக்கு ஆபத்து இல்லை என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், வெள்ளியன்று காலை வங்கக்கடலில் தென்கிழக்கே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சனிக்கிழமையன்று காலை புயலாக மாறி சென்னைக்கு தென்கிழக்கே 1300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என்றார். மேலும் மகாசன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வங்கதேசத்தில் வடமேற்கு மியான்மர் நோக்கி நகரும் எனவும் இதனால் தமிழகத்துக்கு ஆபத்து இல்லை என்றும் ரமணன் கூறினார். இந்த புயல் காரணமாக எந்த தாக்கமும் தமிழகத்தின் மீது இருக்காது. கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பசலனத்தின் காரணமாக மட்டுமே தமிழகத்தில் ஒரு இடங்கள் மழை பெய்துள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் ஒரு இடங்கள் நாம் மழையை எதிர்பார்க்கலாம் வெப்பசலனத்தின் காரணமாக. கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பசலனம் காரணமாக தளியில் 4 சென்டிமீட்டர் மழையும், கரூரில் 3 சென்டிமீட்டர் மழையும், ராசிபுரம் மற்றும் ஊட்டியில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் கோடை மழை பெய்தது. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஆண்டு அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி துவங்கியதிலிருந்து திருச்சி, வேலூர், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பம் 100 டிகிரிக்கும் மேல் பதிவாகி வருகிறது. அனல் காற்று வீசி மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, பர்கூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. திடீரென்று பெய்த கோடை மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சண்டல மழை வரும் எதிர்பார்த்தா ஒன்றும் வரல. இப்போ வந்திருக்கிற மழையில கொஞ்சம் இதமா இருக்கு. கொஞ்சம் சூடு தணிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. நாமக்கல், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த கோடை மழையினால் நாமக்கல் நகரத்தின் சாலைகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. அக்னி வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழை பெய்து குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 12 நாள் சிறைவாசத்துக்கு பின் சனிக்கிழமையன்று விடுதலையான பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசே திட்டமிட்டு வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றியதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது தொடரப்பட்ட 5 வழக்குகளிலும் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து சனிக்கிழமையன்று காலை திருச்சி மத்திய சிறையிலிருந்து விடுதலையானார். சிறையிலிருந்து வெளியே வந்த ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தான் கைது செய்யப்பட்ட பிறகு விடுதலை சிறுத்தைகள் மூலம் திட்டமிட்டு அரசே வன்முறை சம்பவங்களை அரங்கேற்றியது என்றும், லோக்சபா தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுடன் கூட்டணி வைத்து தலித் ஓட்டுகளை பெற ஜெயலலிதா முயற்சி செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடைபெறுவதாகவும் ராமதாஸ் கூறினார். இந்த 12 நாட்கள் தமிழகத்தில் நடந்த தேவையில்லாத, விரும்பத்தகாத இந்த செயல்கள் எல்லாம் நடந்ததற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களோ காரணம் அல்ல. விடுதலை சிறுத்தைகளும் இதை திட்டமிட்டு இது போன்ற கலவரங்களை நடக்க வேண்டும், அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரிலே பழி சுமத்த வேண்டும் என்று திட்டமிட்ட இந்த அரசு, அதனுடைய அதிகாரிகள் எந்த காரணத்திற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்று சொன்னால், எப்படியாவது தலித் ஓட்டுகளை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஜெயலலிதா பெற வேண்டும். ராமதாசுடன் பாமகவைச் சேர்ந்தவர்களும் திருச்சி சிறையிலிருந்து சனிக்கிழமையன்று விடுதலை செய்யப்பட்டனர். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கோரி பல்கலைக்கழக வளாகத்தில் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தினர். திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையின் கீழ் பல்வேறு உறுப்பு கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் PhD, MPhil உள்ளிட்ட பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்துள்ள அடிப்படை கல்வியை பெற்றிருந்த போதிலும் அவர்களுக்கான ஊதியம் பல்கலைக்கழக மானியக் குழு நிர்ணயித்த 25,000 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 8,000 மட்டும் வழங்கப்படுகிறது.
ஏப்ரல் மே மாதங்களில் பேராசிரியர்கள் பணியாற்றினாலும் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை. எனவே ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடத்தினர். யுஜிசி பரிந்துரைத்த குறைந்தபட்ச தொகுப்பூதியமான 25,000 கூட வழங்காமல் வெறுமனே 8,000 மற்றும் 10,000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதிகபட்ச தகுதியுடைய PhD, MPhil உள்ளிட்ட அனைத்து தகுதியுடைய ஆசிரியர்களாக இருந்த போதிலும் கூட மிக குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதியத்தை உயர்த்த வேண்டும் மற்றும் இந்த ஆசிரியர்களை விடுமுறை காலத்தில் விடுவிக்க கூடாது, அவர்களுக்கு விடுமுறை காலத்தில் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சொல்லி வருகிறோம். ஆனால் இந்த பல்கலைக்கழகம் இந்த ஆசிரியர்களை 12 மாதமும் பயன்படுத்திக் கொண்டு ஆனால் 10 மாதம் தான் சம்பளம் தர முடியும் என்று அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனியை அடுத்துள்ள வீரபாண்டி கௌமாரியம்மன் திருக்கோயில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் 7 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. இத்திருவிழாவில் தேனி, மதுரை, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் முல்லையாற்றில் நீராடி கௌமாரியம்மனை வழிபட்டு தீச்சட்டி, சேத்தண்டி வேஷம், 1000 கண் பானை எடுத்தல், வாயில் அலகு குத்துதல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கௌமாரியம்மன் பச்சை பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சன்னதியிலிருந்து புறப்பட்ட தேர் 4 வழி வீதியில் சென்று மீண்டும் தன்னிலையை அடைந்தது. திருவிழாவில் பக்தர் ஒருவர் தன் உடம்பில் 11 இடங்களில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி பறவை காவடி எடுத்து வந்தது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,488 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,561 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 48 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,540 ரூபாயாக இருந்தது. மீன் உணவின் மருத்துவ கூறுகள் மற்றும் மீன் வளர்ப்பை ஊக்குவிக்க சென்னையில் நடந்து வரும் மீன்வள திருவிழா பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. மீன்வள திட்டங்கள், வண்ண மீன் வளர்ப்பு, அதற்கான தொழில்நுட்பங்கள் ஆகியன குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை தீவுத்திடலில் மீன்வள திருவிழா நடந்து வருகிறது. இத்திருவிழாவை காண ஏராளமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். இவ்வளவு வகையான மீன்கள் இருப்பது ஆச்சரியம் தருவதாக பார்வையாளர்கள் மெய்சிலிர்த்தனர். ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் பார்க்குறோம். நிறைய ஃபிஷ் ஃபெஸ்டிவல்ஸ் போயிருக்கேன். ஆனால் this is really good because we've got to see a lot of exotic fishes which we normally don't see in a regular aquarium. So idla vande pasangalukku padikradhukum vande I think there's lots. It's very interesting and I think this is something that should be organized very regularly year on year. Na pallavaratla valla epenisha min paatha nalla irundhuchi alla fish super irundhuchi anga fishagla nariya fish irukku ingoda kala fish super irundhuchi nauda அந்த மீன் வாங்க. 4 நாட்கள் நடக்கும் இத்திருவிழாவை காண 1,00,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருவார்கள் என்று அலங்கார மீன் வளர்ப்போர் மீனவர் கூட்டமைப்பு சங்க தலைவர் வீரமைந்தன் கூறினார். இந்த திருவிழாவின் நோக்கம் மீனவர்கள் மத்தியிலும் மீன் வளத்தை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இத்திருவிழாவை காண பெரியவர்களுக்கு 20, சிறுவருக்கு 10 ரூபாய் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பார்வையாளர்களுக்கான சமையல் போட்டிகளும் நடத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.